வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள், நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள். ஒருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு. ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது, எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த 27 நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம். ரேவதி நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். புதன் பகவான் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திர உடையவர்களுக்கு இந்த மாதம் எப்படின்னா மனக்குழப்பம் அதிகமாக இருக்குங்க. மனக்குழப்பம், தேவையில்லாத குடும்ப பிரச்சனை, தேவையில்லாத பிள்ளைகளால் பிரச்சனைகள், தேவையில்லாத மனசங்கடங்கள், கணவனால் மனக்குழப்பங்கள், இவர்களால் அவருக்கு மனக்குழப்பம், இப்படி இருக்கும். உங்களுடைய குடும்ப விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் உங்களுக்குள்ளே முடிக்கிற வழியை பாருங்கள். மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருந்தனால பெருசாக ஆகிடு, அது பிரச்சனையில் தான் முடியும். இவர்களை பொறுத்த வரைக்கும் நிதானம்தான் மிகப்பெரிய செல்வம். இவங்க பார்த்திங்கன்னா எதையுமே முன்பின் தெரியாமல் எதையாவது செஞ்சுட்டு அப்புறமா வருத்தப்படக்கூடிய ராசி யாருன்னா இந்த ரேவதி தான். பார்த்திங்கன்னா போய் மாட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் மாட்டிட்டேன்னு கத்துவாங்க. ஒரு விஷயத்துக்குள்ளே போய் செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியப்படுத்துவாங்க. அப்போ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பெற்றவங்களை கலந்து ஆலோசிக்கிற பழக்கமே இவங்களுக்கு இருக்காது. ஆக மொத்தத்தில் முன் யோசனை மிக அவசியம். அப்படி இருந்தால் தான் இவங்க தெளிவடைய முடியும். அதை புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் அதிகமாகும். நிதானம் வேணும். ஒன்றுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா 1க்கு 1000 முறை யோசித்து செய்கிறது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும். யார் விட்டு கொடுத்தனா, மனைவியாக இருந்தால் இவங்க விட்டு கொடுத்து போகணும், கணவனாக இருந்தால் அவர் விட்டு கொடுத்து போகணும். பிரிவை அளவிற்கு தரக்கூடிய மாதமாக கூட இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே விஷயம், பரிகாரம்லாம் கிடையாது. உங்களுடைய பரிகாரம் என்னென்னா நிதானம், விட்டு கொடுத்து போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. குடும்பத்தில் அந்யோன்யம்குரிய மாதமாகவும் அமைஞ்சிடுங்க. பிள்ளைகள் வழியில் மனக்குழப்பம் தெளிவடையும். மாணவர்கள் படிப்பில் மிக கவனம் தேவை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏதோ சொத்தோவோ ஏதோ வீடோ ஏதோ ஒன்று வாங்கி போட்டுருங்க. இல்லை நான் பணமாக தான் வச்சுருப்பேன்னா அது விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்காவது நம்பி பணத்தை கொடுத்தனாலும் கவனம் தேவை. கொடுத்த பணம் கேட்டாலே பிரச்சனை தானே, அந்த மாதிரியான அமைப்பு உண்டு. கொஞ்சம் எதையும் முன் யோசனை இல்லாமல் செய்கிறோம்னா மாட்டிப்பீங்க. யாருன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ஆக மொத்தத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.